ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு குட்டி கதையை தாங்க உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ரொம்பவும் எனக்கு வழி தரக்கூடிய அந்த கதை. அது என்ன கதை அப்படின்னு சொன்னா, ஒரு தேநீரின் பின்னால் உள்ள கண்ணீர். அதாவது நாங்க அன்றாட வாழ்க்கையில நாங்க குடிக்கிற தேநீர் இருக்கு இல்லையா, அந்த தேநீர்ல ஒரு ருசி இருக்கும். அந்த ருசிக்கு பின்னால எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ தியாகங்கள், எத்தனையோ கனவுகள் அமைந்ததுதான் அந்த ருசி. காலை மூடு பனியில் மலைகள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெண் மட்டும் விழித்திருக்கிறாள். கையில் ஒரு கூடை, இதயத்தில் ஆயிரம் கவலைகள். அவள் தேயிலை இலைகளை பறிக்கிறாள். ஆனால் உண்மையிலேயே அவள் வாழ்க்கையையே பறிக்கிறாள். கையில் ஒரு கூடை, இதயத்தில் ஆயிரம் கவலைகள். அவள் தேயிலை இலைகளை பறிக்கிறாள். ஆனால் உண்மையில் அவள் வாழ்க்கையையே பறிக்கிறாள். வெயிலும் எரிகிறது, மழையும் நனைகிறது. ஆனால் அவள் நின்றதில்லை. ஏனெனில் அவள் கண்ணில் ஒரு கனவு. என் குழந்தை மட்டும் நன்றாக வாழ வேண்டும் என்று. நாம் ஒரு கோப்பை தேநீர் குடிக்கும் போது அதன் சுவையை ரசிக்கிறோம். ஆனால் அந்த ஒரு சொட்டு சுவையில் எத்தனை கண்ணீர் கலந்திருக்கிறது என்று யாராவது நினைத்து பார்த்திருக்கிறோமா? நாம் ஒரு கோப்பை தேநீர் குடிக்கும் போது அதன் சுவையை ரசிக்கிறோம். ஆனால் அந்த ஒரு சொட்டு சுவையில் எத்தனை கண்ணீர் கலந்திருக்கிறது என்று யாராவது நினைத்து பார்த்திருக்கிறோமா? இந்த தேயிலை மனம் அழகாக இருக்கலாம், ஆனால் அதன் பின்னால் ஒரு அம்மாவின் துன்பம் மறைந்திருக்கிறது. இந்த தேயிலை மனம் அழகாக இருக்கலாம், ஆனால் அதன் பின்னால் ஒரு அம்மாவின் துன்பம் மறைந்திருக்கிறது. அடுத்த முறை தேநீர் குடிக்கும் போது சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு அந்த உழைப்பை நினைவு கூறுங்கள். அடுத்த முறையாவது தேநீர் குடிக்கும் போது சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு அந்த உழைப்பை நினைவு கூறுங்கள். ஏனெனில் ஒவ்வொரு கோப்பை தேநீரிலும் ஒரு உயிரின் கதை இருக்கிறது. ஏனெனில் ஒவ்வொரு கோப்பை தேநீரிலும் ஒரு உயிரின் கதை இருக்கிறது.